கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய், எப்பொழுதும் அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் வாழ வேண்டும். அவர் பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளுகிறவர்களாய், அதை நிறைவேற்றுகிறவர்களாய், அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் பிலிப்பி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இரட்சிப்பு நிறைவேற காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல வேளைகளில் நாம் ஆலயத்திற்கு செல்லும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். ஆனால் ஆலயத்திலிருந்து வெளியே வந்ததும் உலக மனிதர்களைப் போல உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்றோம். போதகர்களை பார்க்கும்போது, ஊழியர்களை பார்க்கும்போது, சபை விசுவாசிகளை பார்க்கும்போது நாம் பேசுவது பழகுவது வேறு விதமாய் காணப்படுகிறது. ஆனால் உலகத்தாரோடு செயல்படும்போது நம்முடைய குணநலன்கள் வேறாக காணப்படுகிறது. உலக காரியங்களில் இச்சை உள்ளவர்களாய், உலக காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் அநேக வேளைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோமானால் அதுவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தி என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். 2 வேஷம் தருகிறவர்களாய் நாம் வாழாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். அவர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்து இரட்சிப்பு நிறைவேற காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்கத்தக்க கிருபைகளை அவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களாய் செயல்படாமல் எப்பொழுதும் உண்மையாய் உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.